இன்ஃபர்மேஷன் வேற, நாலேஜ் வேற இல்லைங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, கோதுமை எங்க விளையுதுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாப்னு சொல்லும். ஒரு மார்க்கு அந்த அந்த இதுக்கு. கோதுமை எப்படி விளைய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு தெரியுமா? இதுதான் நாலேஜ். இப்ப இன்ஃபர்மேஷனுக்கும் நாலேஜுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். கோதுமை எங்க விளையுதுன்றது தெரிஞ்சானா தெரியலாம். அடுத்த வேலை உணவு நமக்கு வேணும், கரெக்டுங்களா? அப்போ உணவு எப்படி உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதானே நாலேஜ், கரெக்டுங்களா? அப்ப இது எல்லாமே அறிவு கல்வியா வந்து ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அறிவு கல்வி ஆக ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறமா தான் பார்த்து தெரியாம மக்கள் திசை திரும்ப ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே ஒரே எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷனுக்கும் நாலேஜுக்குமான வித்தியாசம் என்னோட புரிதல். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதை. ஆமா. ஆனா நாலேஜ் அப்படிங்கிறது நீங்க உங்களால செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப கோதுமை பஞ்சாப்ல விளையுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது கேள்விக்கு பதில் இல்லை. ஆனா கோதுமை எப்படி விளையுது அப்படின்னா அதை நான் செய்ய முடியும். அப்ப நீங்க செயல்படுத்தக்கூடிய விஷயமா உங்களுக்கு படுற எல்லாமே நாலேஜா சொல்றீங்க. அப்ப நாலேஜ் அப்படிங்கறத நீங்க பொருந்துறது வந்து ஆக்ஷன்ல பொறுத்துறீங்க, கரெக்டா? ஒரு எந்த செயலை என்னால செய்ய முடியுதோ, என் தன்மைக்கு ஏற்ற செயல், அந்த செயலுக்கான அறிவு தான் உண்மையான அறிவுன்றீங்க. அதுதான் வந்து உண்மையான அறிவு. அதுதான் வந்து நம்மள வழிகாட்டியும் கொண்டு போகும். நம்ம